ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆடி மாதத்தில் நிறைய அம்மன் கோயில்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சென்னை கேகே நகர் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம் தான். இந்த ஆர்ச் இருக்குது பாருங்கள், அந்த ஆர்ச்சை எம்ஜிஆர் கட்டி கொடுத்துருக்காருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான திருத்தலம். அந்த மெயின் ரோட்டில் இறங்கினதுக்கு அப்புறமே லெஃப்ட் சைடில் இந்த ஆர்ச் வருது. அதுக்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனால் கங்கை அம்மன் கோயில் போயிடலாங்க. ஈஸி அக்சசபிள் தான், கண்டுபிடிக்க ஒன்றும் கஷ்டமே இல்லை. ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. இந்த அம்மாவை பாருங்களேன், பார்க்கும்போதே மெய் சிலிர்த்து போது. இந்த அம்மன் கிட்ட போய் என்ன வேண்டிக்கிட்டாலும் வேண்டியது நடக்கும்னு சொல்கிறாங்க. மெயின் ரோடு அவ்வளோ பாஷாக இருக்குது, சத்தமாக இருக்குது. ஆனால் இந்த ரோட்டுக்குள்ளே உள்ளே வரும்போது இந்த கோயில் வாசல் எடுத்து வைக்கும்போது அவ்வளவு அமைதியாக இருக்குது. சின்ன கோயில்னாலும் ரொம்ப நீட்டாக க்ளீனாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அம்மாவை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ அற்புதமான காட்சி. நான் ரொம்ப நேரம் வந்து இந்த அம்மாவை பார்த்தேன். எல்லா நாளுமே இந்த அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பூஜைகள் செஞ்சாலும் இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. ரொம்ப அற்புதமான காட்சி. ஏற்கனவே நான் திருச்செந்தூர் முருகன் கோயில் கேகே நகரில் போட்டிருப்பேன். அந்த கோயிலேருந்து இந்த கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. இந்த ஆடி போகிறதுக்கு அம்மனுக்கு அலங்காரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பிங் இறங்குனீங்கன்னா நீங்கள் பவானி அம்மன் கோயில், கங்கை அம்மன் கோயில், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே போய் திருச்செந்தூர் முருகன் கோயில், இந்த 3 கோயிலையும் பக்கம் பக்கமாகவே பார்த்துடலாங்க. நிச்சயம் போயிட்டு வாங்க. 3 கோயிலுமே அப்படி தான் இருக்குது, அற்புதமாக இருக்குது. நம்ம போகும்போதே சாமி நம்மளை ரிசீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. சிரித்த முகத்தோட காட்சி தராங்க. நம்மளோட வேண்டுதல் எதுவாயினும் போய் கடவுள்கிட்ட சொன்னால் கடவுள் நிச்சயம் காப்பாற்றுவாங்க. இது வந்து உங்களுக்கு நீங்கள் பில்லர் இறங்கியும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வரலாம். தாம்பரம் வயா வந்தீங்கன்னா 70C ஒரு பஸ்ஸு போகுது. ஃப்ரீ பஸ் தாங்க அது லேடிஸ்க்கு. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் இறங்குங்க. இந்த 3 கோயிலுமே நீங்கள் அற்புதமாக ஃப்ரீயாகவே பார்த்துடலாம். இந்த கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், போகாதவங்க நிச்சயம் போயிட்டு வாங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய கோயில்களில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோயில். இவங்கெல்லாம் காவல் தெய்வம் மட்டும் இல்லை, நம்மளை காக்கிற தெய்வமும். நம்மளோட மனசில் உள்ள என்ன குறையாக இருந்தாலும் இவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வந்தால் நிச்சயம் அதுக்கு ஒரு தீர்வு தருவாங்க. நம்பிக்கையோடு போங்க. கோயில் போகும்போது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட போங்க. இந்த விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே போங்க. அதே போல் இந்த அம்மா நமக்கு நடத்தி கொடுப்பாங்கங்க. கோயில் எவ்வளோ போகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்களும் அதிகமாக கிடைக்கும். மனசை எப்பயும் தூய்மையாக வச்சுக்கோங்க. நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச நல்லதை செய்யுங்க. பணங்காசு உதவ முடியலனா கூட ஒன்றும் தப்பு இல்லைங்க. 4 வார்த்தை அன்பாக ஆறுதலாக சொல்லுங்கள். அதுவே உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தரும். நம்ம வீட்டில் உள்ள வயசானவங்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அவங்களோட நல்லாசியை பெறுங்க. அதே பாதி வேலையை நமக்கு முடிச்சு கொடுத்துருங்க. நல்லதே நடக்கும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் துணை இருப்பார். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இன்னும் நிறைய கோயில்களை போட முடியும். எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.